இந்த பதிவில் வந்து குடல் இறக்கம், அது ஹர்னியா அப்படிங்க, அதை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். குடல் இறக்கம் அப்படிங்கிறது வந்து மொத்தத்தில் இறக்கம் அப்படிங்கிறது வந்து ஒரு உறுப்பு தன் இடத்தை விட்டு கீழே பெயர்ந்து கீழே, அதாவது எடை தாங்க முடியாமல் அது கீழே போகிறது தான் இறக்கம் அப்படிங்கும். இது முக்கியமாக குடல் இறக்கம், விரைப்பை இறக்கம், கருப்பை இறக்கம், இதெல்லாம் அந்த இறக்கங்களில் நிறையா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வருது. இது எப்படி இறங்குது அப்படின்னா, நம்ம ஆடு அறுக்கும்போது பார்த்துருந்தா ஒரு சளிச்சவு மாதிரி ஒரு படலம் இருக்கும். ஒவ்வொரு உறுப்பை சுற்றியும் ஒரு சளிச்சவு படலம் இருக்கும். அந்த படலம் என்ன செய்யும் அப்படின்னா, உறுப்புல தாங்கி பிடிச்சிருக்கும். மூவப்ப விதாரணம், ட்ரிபிள் வார்மர்னு பேர். இந்த இடத்துல இப்போ நுரையீரல் இருக்குது, இருதயம் இருக்குது, இதை வந்து இப்படி பிடிச்சிருக்கும். அடுத்து வயிறு இருக்குது, சிறுடல் இருக்குது, கல்லீரல் இருக்குது, மண்ணீரல் இருக்குது, இதை ஒரு சளிச்சவு படலம் பிடிச்சிருக்கும். அடுத்து கீழே போனோம்னா பெருங்குடல் இருக்குது, நம்ம விரைப்பை இருக்குது, அதுக்கு கீழே கருப்பை பெண்களுக்கு, இதை பூரா ஒரு சளிச்சவு படலம் பிடிச்சிருக்கும். அதை வந்து தாங்கி பிடிச்சிருக்கும். இந்த சளிச்சவு படலம் தன்னுடைய பிடிமானத்தை விடுது, அதனால் முடியலை அப்படின்னா அதுதான் இறக்கம் அப்படின்னு ஆகுது. இந்த சளிச்சவு படலம் ஏன் பலகீனம் ஆகுதுன்னா, கேஸ் அதிகப்படியான உடம்புல கேஸ் உற்பத்தி ஆகுது. நீங்கள் வேலையே செய்யலை, அசையவே இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னாலும் கேஸ் ஃபார்ம் ஆகும். உடம்புல கேஸ் ஃபார்ம் ஆகுதுல, அந்த கேஸை பற்றிலாம் நிறைய வீடியோ போட்டிருக்கோம். வாயு, வாத நீர்மை. அப்போ இந்த வாயு தேங்கி என்ன செய்யுது அப்படின்னா, அங்கங்கே உட்காந்துருக்கு, இடுக்கில் போய் உட்காந்துருக்கு. நம்ம வெயிட்டான பொருளை சடனாக, இப்போ நீங்கள் ஒரு உடற்பயிற்சி பண்ணிவிட்டு நீங்கள் வெயிட்டான பொருளை தூக்கணும் ஒன்றும் இல்லை. உடற்பயிற்சியே செய்யாமல் நீங்கள் காலையில் எந்திரிச்சோடனே போய் வெயிட்டை போய் தூக்கும்போது அந்த கேஸ் வந்து அந்த இணைப்பு, அந்த சளிச்சவு படலத்தை போய் பாதிக்குது, தாக்குது. அப்படி ஒரு ஜம் கூட்டி இழுக்கம்ல, மூச்சு இழுத்து ஒரு இழுப்பு இழுக்கம்ல, தூக்கும்போது வெயிட்டான பொருளை தூக்கும்போது அந்த காற்று போய் அந்த சளிச்சவு படலத்தை சேதப்படுத்துது. அது முட்டிக்கிடுது, எங்கே போகன்னு அதுக்கு தெரியலை. அத்தை வார்ம் அப் பண்ணணும் அப்படிங்கிறது. அந்த கேஸை முதல்ல வெளியே பார்த்துட்டு நீங்கள் வெயிட்டான பொருளை தூக்கினா ஒன்றும் இல்லை. ஆனால் நீங்கள் எதுவுமே உடற்பயிற்சி செய்யாமல் டைரெக்டாக எந்திரிச்ச உடனே போய் உடனே டக்குன்னு தூக்கும்போது இந்த மாதிரி ஒரு சேதாரமாகுது. அந்த படலத்துக்கு கேஸ் போய் தள்ளுது. அப்படிங்கும்போது அது முக்கிட்டு தூக்கும்போது அந்த கேஸ் ஆனது அந்த சளிச்சவு படலத்தை போய் சேதப்படுத்தி அந்த குடலை வந்து கீழே இறக்கி விட்டுருது. அப்படி லேசாக அந்த சளிச்சவு படலம் வந்து லேசாக சேதப்படுத்திருக்கு. அப்போ நீங்கள் மேற்கொண்டு அதே தப்பாக செய்யும் போது அந்த விரிசல் ஆகிட்டே இருக்கும். சின்ன ஹோலாக இருக்கிறது பெரிய இதாக விரிசல் ஆகி இறங்க ஆரம்பிச்சிடும். அப்போ சிறுசாக இருக்கும்போது நமக்கு தெரியும், சில அறிகுறிகள் நமக்கு காட்டும். இந்த தொப்புள் வந்து சிலவங்களுக்கு வெளியே வரும், உங்களுக்கு இடப்பக்கம் வரும், இல்லை வலப்பக்கம் வரும். இல்லை அப்படின்னா சாதாரண சென்டரில் தொப்புள் வந்து இப்படி விரிஞ்சு ஒரு மாதிரி பலூன் கணக்காக வரும். இதுவும் அந்த குடல் இறக்கத்துக்குள்ளேயே அது ஒரு அறிகுறின்னு சொல்லலாம். அப்போ அதுக்கப்புறம் இந்த இடம் இருக்குல்ல, கீழ் வயிறு, அதில் வந்து புடச்சிக்கிட்டு இந்த பக்கமோ வலது பக்கமோ இடது பக்கமோ புடச்சிக்கிட்டு வரும், ஒரு மாதிரி துருத்திக்கிட்டு உள்ளே இருந்து வரும். இப்போ இதுவும் குடல் இறக்கத்துக்குள்ள அறிகுறி. ஆமாம், விரைப்பை இறக்கம்ங்கிறது விரைப்பை இருக்குல்ல, அதை ஒட்டி அதுக்குள்ளே கூடி எடைக்குள்ளே கூடி சிலவங்களுக்கு குடல் இறக்கம் கூட வரும். அதையும் பார்த்துக்கலாம். அப்போது விரைப்பை இறக்கம் வந்து விரைப்பை வந்து பலூன் கணக்காக விரிஞ்சிடும். இது பாரிச வாயு, இது வாயு தான், அதுக்கு பேர் பாரிச வாயுன்னு வச்சுருக்காங்க. பாரிச வாயுன்னா விரைப்பை இறக்கம். அந்த வாயு வந்து விரைப்பை கேப்புக்குள்ளே உள்ளே புகுந்து வீங்கி பலூன் கணக்காக வீங்க வச்சிடும். இது வருது. இப்படி தான் இதனுடைய பாதிப்பு உண்டாகுது. அப்போ இந்த பாதிப்புக்கு வந்து தீர்வு அப்படின்னா, வயிறு குடல் இறக்கத்துக்கு என்ன செய்கிறாங்க, அறுத்து அதில் ஒரு நெட்டை வச்சு உள்ள இது பண்ணி விட்டுருந்தாங்க. அப்போ அது சரியான முறையா அப்படின்னா
அதுவும் தப்பான முறை தான். உள்ளே வந்து நெட்டை வச்சாலும் வைக்கலினாலும் நமக்குள்ள தொல்லை நம்மகிட்ட தான் இருக்கும். அப்போ அதை சரி செய்கிறது எப்படி அப்படின்னா, இறங்குறத தொப்புள் வழியாக வந்துட்டு குடல் இறக்கம் ஆரம்பிச்சுட்டு நீங்கள் ஏதோ மருத்துவர்கிட்ட போகிறீங்க, அவங்க குடல் இறக்கன்றதாங்க, அப்போ அறுவை சிகிச்சை செய்யணுங்காங்க, இல்லை கொஞ்ச நாள் கழித்து பார்ப்போங்காங்க. அப்படி வந்துட்டு அப்படின்னா ஒரு பெல்ட்டு, இதுக்குன்னு பெல்ட்டு எல்லா மெடிக்கல்லையும் கிடைக்கும், மருந்து கடையிலையும் சர்ஜரி கடையில். அந்த பெல்ட்டை வாங்கி இறங்காமல் பார்த்துக்கணும். அது ஒன்று. இல்லை பெல்ட்டுலாம் வாங்க முடியாதுன்னா நல்லா ஒரு துண்டை வச்சியாவது கட்டிக்கணும். அந்த காலத்தில் துண்டை இடுப்பில் கட்டிக்கிட்டு விவசாயி வேலை வைப்பாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு இதை ஏதோ ஒன்று நல்ல இடுப்பில் இந்த வயிறுக்கு கீழ் வயிறு அது இறங்காத அளவுக்கு கட்டிக்கணும். அது ஒன்று. நல்லா இருத்தி கட்டிக்கிட்டு நீங்கள் வேலை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தப்பிச்சுக்கிட்டே இருக்கலாம். எந்த பொருளையும் அதை கெட்டாமல் தூக்கக்கூடாது. எந்த பொருளையும் வெயிட்டான பொருளையும் நீங்கள் அதை பெல்ட்டு போடுறீங்கன்னா பெல்ட்டு போடாமல் அதை தூக்கக்கூடாது. நீங்கள் எந்திரிச்சு படுக்கும்போது கழட்டி வச்சிடணும், எந்திரிச்சு வேலை பார்க்கும்போது அதை போட்டுக்கணும், பெல்ட்டை போட்டுக்கணும், இல்லை அதுக்கு துணியை கட்டிக்கணும். இதை கட்டிக்கிட்டு நீங்கள் வேலை பார்த்தீங்க அப்படின்னா அது குடல் இறங்குறது தப்பிச்சுக்கலாம். அந்த இது அதுக்கப்புறம் அது அப்படி நின்றுக்கணும். அதை மேலெல்லாம் ஏற்ற முடியாது, ரொம்ப கஷ்டம், அதெல்லாம் முடியாது. வேணால் கேஸு ஃபார்ம் ஆகாத உணவை சாப்பிடணும். வாயு உணவு, புளிப்பு உணவு, கேஸ் உடம்புல தங்காத அளவுக்கு பார்த்துக்கணும். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நடைப்பயிற்சி செய்யணும். நல்லா நடைப்பயிற்சி செய்யணும். இந்த குனிஞ்சி வெயிட்டை தூக்குறத மட்டும் தவிர்த்திடணும். அந்த இறங்க ஆரம்பிச்சிட்டு அப்படின்னா குனிஞ்சி வெயிட்டை தூக்குறத தவிர்த்திடணும். அப்படி நீங்கள் தூக்க வேண்டிய கட்டாயம், நீங்கள் தான் ஒருத்தங்க தான் வீட்டில் இருக்கீங்க, வேலை பார்த்து ஆகணும், எதையோ ஒன்று தூக்கி தான் ஆகணும் அப்படின்னா பெல்ட் போடாமல் எந்த வேலையும் செய்யக்கூடாது. இதுதான் கர்ப்பப்பை இறக்கமாக இருந்தாலும் சரி, குடல் இறக்கமாக இருந்தாலும் சரி, இதை வச்சுக்கிட்டு செஞ்சீங்க அப்படின்னா தப்பிச்சுக்கிட்டே இருக்கலாம் வாழ்நாள் முழுவதும். இதுதான் நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டியது. கேஸு ஃபார்ம் ஆகக்கூடாது, அது மாதிரி இது கெட்டாமல் வேலை பார்க்கக்கூடாது. இப்படியே இருந்தீங்கன்னா அது தொல்லையிலேருந்து தப்பிச்சுக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் நெட்டு வச்சாலும் இதே மாதிரி தான் இருக்கணும். நீங்கள் அக்கா நெட்டு வச்சுட்டேன் நான் சுதந்திர பறவை அப்படிலாம் கிடையாது. மறுபடியும் அவங்க இதைத்தான் சொல்லுவாங்க, அதே மாதிரி தான் நீங்கள் இருக்கணும். நெட்டு வச்சு மறுபடியும் இறங்கின ஆட்கள்லாம் இருக்காங்க, நெட்டோடு இறங்கி அப்புறம் மறுபடியும் அதை இது பண்ணி மேலே ஏற்றி விடுவாங்க. அதனால் நீங்கள் நெட்டு வைக்காமலே நீங்கள் அந்த தொல்லையோடு வாழ பழகிக்கணும். நெட்டு வைக்காமல் நீங்கள் வாழ்கிறது தான் புத்திசாலித்தனம். ஏன்னா நெட்டு வச்சிங்கன்னா அது குணமாகிறதுக்கு மருந்து மாத்திரை கொடுப்பாங்க, ஊசி போடணும், அது பக்க விளைவு வரும். அதனால் நெட்டு வைக்காமல் வாழ்கிறது புத்திசாலித்தனம். இது விரைப்பை இறக்கம் இதே மாதிரி தான். அதுக்கு அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது தீர்வு கிடையாது. அதுக்கு தீர்வு வேணும் அப்படின்னா ஒரு ஜட்டியை நல்லா இறுக்கி போட்டுக்கணும், இல்லை லங்கோட நல்லா இறுக்கி கட்டிக்கணும். இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா இந்த விரைப்பை இறக்கம் வந்து மேலும் இறங்காது. இந்த கேஸ் உணவை தவிர்த்திடணும், வாயு உணவை தவிர்த்திடணும். நடைப்பயிற்சி நல்லா செய்யலாம். நல்லா கெட்டிக்கோங்க. கெட்டிக்கிட்டு வெயிட்டு தூக்குறது அவங்களும் அப்படி தான். வெயிட்டை தூக்குறது கவனமாக தூக்கணும். அந்த இது லங்கோடு இல்லாமல், ஜட்டி இறுகி சட்டி இல்லாமல், அந்த இதை அந்த கீழே ஆண் உறுப்பு கீழே இருக்குல்ல விதை, அந்த ரெண்டும் நல்லா ஏந்தி இருக்கணும், கீழே இறங்கிடக்கூடாது. ஏந்தி இருக்கிற மாதிரி கெட்டிக்கணும். கெட்டிக்கிட்டு தான் வேலை பார்க்கணும். இது மாதிரி இருந்தீங்க அப்படின்னா சந்தோஷமாக வாழலாம். அதுக்காக அறுவை சிகிச்சை நம்ம சுதந்திர பறவை ஆகிடலான்னு நினைக்க முடியாது. மறுபடியும் இப்படித்தான் நீங்கள் வாழணும். இல்லை அப்படின்னா மறுபடியும் அது இறங்கும், மறுபடியும் அதை இது பண்ணிக்கிட்டே தான் தொந்தரவு, அது பெரிய தொந்தரவு. அதனால் அதோட வாழ பழகிக்கணும். வாயு புளிப்பு உணவை தவிர்த்திடணும். இந்த வெயிட் லிஃப்ட் இருக்காங்கல்ல, வெயிட் தூக்குறவங்க, அவங்க இந்த லங்கோடு இல்லாமல் வெயிட்டை தூக்கக்கூடாது. தூக்குனீங்கன்னா அதுவும் இறங்கிடும். குடல் இறக்கமும் வரலாம், விரைப்பை இறக்கமும் வரலாம், ரெண்டும் வரலாம் அவங்களுக்கு. அதனால் ரெண்டையுமே அவங்க லங்கோடும் கட்டிக்கணும், பெல்ட்டும் போட்டுக்கணும். ரெண்டும் இல்லாமல் வெயிட்டு தூக்கக்கூடாது. இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா குடல் இறக்கம், கர்ப்பப்பை இறக்கம், விரைப்பை இறக்கம் இதில் இருந்து தப்பிச்சுக்கிட்டே இருக்கலாம். வந்தா பிறவும் தப்பிக்கிறதுக்கு வழி இருக்குது, வர்றதுக்கு முன்னாலேயும் தப்பிக்கிறதுக்கு வழி இருக்குது. இதுக்கு ஹோமியோபதியிலே மருந்துகள் இருக்குது, நிறைய பேர்த்துக்கு கொடுத்துருக்கோம்.
நல்லா ரிசல்ட் வந்திருக்கு. இதையும் சாப்பிட்டுக்கிட்டு இந்த வாழ்க்கை முறையை வாழ்ந்து தான் சாப்பிடணும். அதுக்காக ஹோமியோபதி மருந்து மட்டும் சாப்பிட்டாலாம் உங்களுக்கு நிவாரணம் கிடைக்காது. நான் சொல்கிற வாழ்க்கை முறையை வாழ்ந்துக்கிட்டு இந்த மருந்துகளையும் எடுத்தீங்கன்னா அந்த வாயு தொல்லை, வாத நீர் தொல்லை இதெல்லாம் தப்பிச்சிட்டே இருக்கலாம். அதுக்கு வந்து இஞ்சி, சுக்கு, வெள்ளைப்பூடு தட்டி குடிக்கிறத நான் பதிவு போட்டிருந்தேன். அது மாதிரி வாரத்துக்கு ஒரு நேரம் குடிக்கணும். அது போக வாய்வு பூண்டு சிறப்பு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கேஸு, வாத நீரை போக்குறதுக்கு, கேஸை போக்குறதுக்கு. அதை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டே இருந்தாலும் அந்த தொல்லையிலேருந்து தப்பிச்சிருக்கலாம். இந்த கேஸ் ஃபார்ம் ஆகாது. அந்த இதுலேருந்து கொஞ்சம் கேஸ் ஃப்ரீயாக வெளியே போகும். மலச்சிக்கல் அவங்களுக்கு இருக்கவே கூடாது. மலச்சிக்கல் இருந்தாலும் அந்த தொல்லை விடாது. மலச்சிக்கல் இல்லாமல் உடம்பு பார்த்துக்கணும். அதுக்கு வந்து இந்த சிறப்புகள் வந்து உங்களுக்கு நல்லா பயன் தரும். நீ வாதனை இருந்தாலும் பற்றிடும், வாய்வு இருந்தாலும் பற்றிடும், மலச்சிக்கலையும் குறைச்சிடும். அப்போது மலச்சிக்கல் பதிவு போட்டிருக்கேன். அவங்க அந்த மாதிரி உணவை சாப்பிட்டு இருந்தாங்கன்னா வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமாக எந்தவித அறுவை சிகிச்சையும் இல்லாமல் வாழலாம். நன்றி.